வணக்கம் அப்ரஹாம். கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மருத்துவத் துறையில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கப்பட்டிருக்கிறது, மேலும் 3 ஆண்டுகளில் 545 விருதுகள் மருத்துவத் துறையில் பெற்றிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் மருத்துவத் துறையில் மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறையில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, அதன் மூலம் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்கின்றனர் என்பது தொடர்பான அனைத்து விவரங்களும் அடங்கிய ஒரு அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் திட்டம், அதே போல தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், வருமுன் காப்போம் திட்டம், புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மருத்துவத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 632 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் 1,85 லட்சம் பேர் பயனடைந்திருக்கின்றனர். இதே போல இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டத்தின் கீழ் 237 அரசு மருத்துவமனைகள், 455 தனியார் மருத்துவமனைகள், 692 மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சை வழங்க அரசு ஒப்புதல் அளித்து இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 2.2 லட்சம் பயனாளிகள் பயன்பெற்றிருக்கின்றனர். மேலும் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 711 5,27,000 பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு 26,861 பணியாளர்கள் தற்போது வரை இந்த திட்டத்தின் கீழ் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். அதே போல வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் சென்னையை பொறுத்தவரையில் 15 இடங்களிலும் ஆண்டொன்றுக்கு 1,250 முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 4,042 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும். இதுவரை இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதிலும் இருந்தே 36,69,326 பேர் பயன்பெற்றிருக்கின்றனர். அதே போல புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திட்டத்தின் மூலம் மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 25 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 25 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இதுவரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 100 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பொறுத்தவரை பாம்பு கடிகளுக்கு, நாய் கடிகளுக்கு மருந்தும் இருக்கையில் வைத்திருக்கும் அந்த திட்டமும் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. இதுவரை 2,286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த நாய்க்கடி, பாம்பு கடிக்கான மருந்துகள் கையிருப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல சிறுநீரக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் மூலம் 56,07,385 பேர் பயனடைந்து இருக்கின்றனர். மேலும் இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட உடல் உறுப்பு தானம் திட்டத்தின் கீழ் மூளைச்சாவு அடையக்கூடியவர்கள், அதே போல அவர்களது உடல் உறுப்புகளை தானம் செய்யும் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த திட்டத்தில் மூளைச்சாவு அடைபவர்களின் உடல் உறுப்பானது தானமாக பெறப்பட்டு இதன் மூலம் இவர்களுக்கு அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யும் அந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 467 நன்கொடையாளர்களில் இருந்து 223 இதயம், 290 நுரையீரல், அதே போல 409 கல்லீரல், 810 சிறுநீரகம் என மொத்தம் 2,789 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு இருக்கிறது. இவர்களது உடலானது அந்த மருத்துவமனையை சார்ந்த அதிகாரிகள், அதே போல சில நேரங்களில் மருத்துவத்துறை அமைச்சரும் நேரில் சென்று மரியாதை செய்து குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இதே போல மருத்துவ பணியாளர்களை பொறுத்தவரையில் 1,947 மருத்துவர்கள் உட்பட 3,238 பேர் இந்த 3 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக பணி நியமனமானது தமிழகத்தில் செய்யப்பட்டு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒப்பந்த முறையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வந்த 1,911 செவிலியர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்காலிக முறையில் பணியாற்றி வந்த 1,412 செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர்களுக்கு பணி நியமனமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல கிண்டி மருத்துவமனை அமைக்கப்பட்டு இதுவரையில் அங்கு லட்சக்கணக்கானோர் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்த மருத்துவமனையில் பயன்பெற்று வருகின்றனர். இதே போல நடப்போம் நலன் காப்போம் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசின் சார்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இதுவரை தமிழக அரசானது
சிறந்த விருதுகளை பெறுகின்ற வகையில் 545 விருதுகளை இதுவரை 545 விருதுகளை இதுவரை தமிழ்நாடு மருத்துவத்துறையானது இதுவரை எந்த மாநிலமும் பெறாத அளவிற்கு பெறப்பட்டு இருக்கிறது. மேலும் பன்னாட்டு மருத்துவ மாநாடு மூலமாக பன்னாட்டு மருத்துவ மாநாடுகள் நடத்தப்பட்டு இந்த மாநாடுகளில் 150க்கு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு ஏராளமான மருத்துவ சார்ந்த பல்வேறு ஆலோசனைகள், அதே போல மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு விளக்கங்களும் இந்த மாநாடுகளில் பேசப்பட்டு இருக்கிறது. மேலும் அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர்காக்கும் மருந்துகள், உபகரணங்கள் வழங்கக்கூடியதில் கடந்த 3 ஆண்டுகளில் 3,888,882 கோடி ரூபாய் மதிப்பில் மருந்துகளும் 1,875,26 கோடி மதிப்பில் மருத்துவ உபகரணங்களும் கொள்முதல் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவ முகாம் மூலம் 103 இலவச பன்னோக்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 1.89 லட்சம் பயனாளிகள் பயனடைந்திருக்கின்றனர். சென்னையில் மட்டுமே 10,083 பேர் இதில் பயன்பெற்று இருக்கின்றனர். மேலும் 99,935 குடும்பங்கள் புதிய காப்பீட்டு திட்ட பயனாளிகளாக சேர்க்கப்பட்டு வருகின்றன. இதே போல நடமாடும் மருத்துவ குழுக்கள், இந்த குழுக்கள் மூலமாக 389 புதிய நடமாடும் மருத்துவ குழு வாகனங்கள் 70.2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. 396 நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் 7.42 லட்சம் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதிலும் ஏராளமான மக்கள் பயன்பெற்று இருக்கின்றனர். அதே போல தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் தரமான சிகிச்சை அளிக்கப்படுவது, பள்ளி சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய திட்டத்தில் முதல் மாநிலமாக திகழ்வது என இதுவரை 545 விருதுகள் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2012 முதல் 2021 வரை 9 ஆண்டு காலம் முந்தைய ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 79 விருதுகள் மட்டுமே கிடைத்து வந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளில் 545 விருதுகளை திமுக ஆட்சியில் தமிழக அரசானது பெற்றிருப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மேற்கு ஆஸ்திரேலிய நாடுகள், அதே போல மேகாலயா மருத்துவ குழு, குஜராத் மருத்துவ குழு உள்ளிட்ட குழுவினரும் தமிழ்நாடு அரசின் இந்த மருத்துவ திட்டங்களை பாராட்டி வருவதாகவும் இந்த அறிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி மேலை நாடுகளுக்கும் அதே போல இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு மருத்துவ துறையாக இந்த தமிழ்நாடு மருத்துவத்துறை விளங்குவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவத்துறையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய சாதனைகள் குறித்து இவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ரஹாம்.